இதனால இந்த ரிசல்ட் வர்றனர் வந்து ஒட்டுமொத்தமா நார்மலா கட்சி ஆளுங்க மட்டும் இல்ல, இந்த முறை வந்து ரிசல்ட்டுக்காக மொத்த ஊரே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு நாளா தான் இந்த முறை அமைஞ்சிருது. ஏன்னா நெறைய பேர் மீம்ஸ்லாம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மண்டே வர்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்டின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்ப உண்டாக்கியிருக்கு இந்த தேர்தலோட ரிசல்ட்டு. அப்படி இருக்கிறப்போ எல்லா கட்சி தலைவர்களும், எல்லா வேட்பாளருக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த முறை நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு. புதுசா வந்த டிவிகேக்கும் அது விதிவிலக்கு கிடையாது. அந்த மாரி தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ரிசல்ட் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நெறைய கட்சி, அதாவது முக்கியமான மூத்த தலைவர்களும் ஒரு சில விதமான பதட்டத்துல இருக்காங்க. ஏன்னா, அந்த எக்ஸிட் போலும் அவங்களுக்கு வந்து நேர் எதிரா வந்திருக்கு. அப்புறம் மக்கள் கிட்ட வந்து கருத்து கணிப்புல அந்த மாரி கேட்டப்போ, அவங்களுமே ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு தான் போட்டோம், இவங்களுக்கு தான் போட்டோம்ன்னு ஒரு மாரி இன்டைரக்ட்டா ஆன்ஸர சொல்லியிருக்காங்க. அந்த மாரி ஒரு தாக்கத்த தான் இந்த எலக்ஷன் ரிசல்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸிட் போல் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இப்போ வந்து இந்த ப்ரீ போலை கம்பேர் பண்ணக்குள்ள, ப்ரீ போலுங்கிறது வந்து மேபி இந்த கம்பேரிட்டிவ்லி வந்து எக்ஸிட் போலை கம்பேர் பண்ணக்குள்ள நீங்க யாருக்கு அதிகமாக வாக்கு இந்த அளவுக்கு இப்போ ப்ரீ போலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 75% வாக்கு வந்து டிஎம்கே சைடு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வெளியிட்டாங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே, ஜெயிக்கிற பக்கமே நம்ம ஓட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிற பக்கமே அந்த மென்டாலிட்டியே ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு போயிடும். ஆனால் அந்த எக்ஸிட் போலில் அவங்களுக்கு கட்சி அளவுல வந்து எந்த வாக்காளர் மத்தியில எந்த அளவுக்கு இதை பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது தெரியல. ஆனா வந்து ஒரு பேச்சு பொருளா இந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு 2-3 நாளைக்கு டிபேட்ஸ்ல, சேனல்ஸ்ல, நியூஸ்லன்னு சொல்லிட்டு இதே தான் போயிட்டு இருக்கும். யார் யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேச்சு பொருள் போயிட்டு இருக்கும். அதுக்கோசரமே அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸோடைய ரீச் மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்காகவும் கம்பெனிகள் இந்த எக்ஸிட் போல வெளியிடுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த எக்ஸிட் போலில் பார்த்துட்டு கட்சியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. உழைப்புக்கான கூலி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஏடிஎம்கே சார்பிலையும் ரிசல்ட் வந்து நல்லபடியே வரும். ஏன்னா 2011 வந்து இதே மாதிரி தான் எல்லா எக்ஸிட் போல்லையும் வந்து ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக தான் வந்துச்சு. டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட ஜெயலலிதா சொல்லியிருந்திருக்காங்க, இது மாதிரி வந்து நம்ம பக்கம் தான் எதுவாக இருந்தாலும் ரிசல்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி 2011 அவங்களுக்கு சாதகமாக தான் ரிசல்ட் வந்துச்சு. இப்பயும் வந்து எடப்பாடி அவர்கள் அதே தான் சொல்லியிருக்காங்க, ரிசல்ட் நம்ம பக்கம் சாதகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அவங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னா கம்மியாக ஆக சரி நம்ம பக்கம் நம்ம நாமளே கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகா சார்பிலையும் வந்து எல்லா தொகுதியில் இருக்க 234 தொகுதியில் இருக்க வேட்பாளர்களையும் அழைச்சி டிவிகே தலைவர் விஜய் வந்து பேசியிருந்திருக்காரு. அதில் குறிப்பாக வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் வாங்க தான் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, ஒருவேளை அந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா காசு கொடுத்து அந்த வேட்பாளரை வாங்கக்கூடாது, விலைக்கு வாங்குவாங்க. அந்த ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா, காலங்காலமாக அது நம்ம சைடில் கம்பேர் பண்ணக்குள்ள வடக்கு சைடில் அது நிறைய இருக்கு போல. ஸோ அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, எந்த கட்சியும் நீங்கள் மாறிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் உடனே யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க வந்து இங்கே பனையூருக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்கேயும் போகக்கூடாது, சுத்தக்கூடாது, டூர் போகக்கூடாது, எங்கேயும் கொண்டாடக்கூடாது, எங்கே யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எதுக்கும் போகக்கூடாது, நேராக முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டு இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரு வித பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா ரிசல்ட்டு அவருக்கு ஃபேவராக வரும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரிசல்ட் எப்படி வருதோ, அவங்க ஜெயிக்காங்களோ இல்லையோ, விஜய் வந்து அவங்களோட வேட்பாளர்கள் வந்து மற்ற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து இவ்வளோ தொகுதியில் ஜெயிப்பாரு, விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத விஜயே நம்ப மாட்டாருங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய கட்சி தலைவர்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த முறை இந்த ரிசல்ட் வருது இல்லையா, இந்த ரிசல்ட் வர்றதை நீ எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க? நான் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேன், ஒரு வாக்காளராக நான் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேங்கிறத தாண்டி நிறைய நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த மண்டேவுக்கும் இவ்வளோ ஈகராக யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மண்டே ஆனால் ஆஃபீஸ் போகணுமா, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பு இருக்கும். ஆனால் இந்த மண்டே வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க பல மாநிலத்தில் இருக்க தமிழ் ஆளுங்க, பல நாடுகளில் இருக்க தமிழ் மக்கள் கூட இந்த தேர்தலை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து வாக்களிச்சுதா. ஏன்னா கம்பேர் பண்ணக்குள்ள பழைய வாக்கு சதவீதத்தோட இந்த தடவை வந்து நிறைய வாக்காளர்கள் புதுசாக வாக்களிச்சிருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ரிசல்ட் யாருக்கு சாதகமா யாருக்கு பாதகமா வரப்போகுதுன்னு தெரியல. என்னன்னு நீ சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்துலாம் வந்திருக்காங்க ஃப்ளைட் பிடிச்சி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு அவங்க வந்து ஓட்டு போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இந்த நேரத்தில் அமைஞ்சிருது. நிறைய பேர் இந்த ஓட்டு போடுற அன்னைக்கெலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஓட்டு போட முடியல, போதிய பஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதான் அவ்வளோ லாங்கிலேருந்து வர்றவங்க வந்துடுறாங்க ஃப்ளைட் மூலமாக. இங்கே உள்ளவங்க ஒரே ஸ்டேட்டுக்குள்ள வந்து அவங்களால மற்ற ஊருக்கு டிராவல் பண்ணி அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து அதுக்கு திமுக தான் காரணம் அதுக்கு அப்படி சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டெல்லாம் பயங்கர ஒரு போர்க்களமாக மாற்றிட்டாங்க.
அதுலயும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நான் கூட ஆமா. சுத்தமா அதனாலதான் ஒரு பஸ் சில வந்து முந்தின நாளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்து இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா உருவாயிருச்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட். வழக்கமா இந்த தீபாவளி, பொங்கல் சமயத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் போவாங்க. எதுக்குடா இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் ஊருக்கு போயிட்டு ஒரு நார்மலான டேல போயிட்டு நம்ம ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சென்னையிலே இருந்துருவாங்க. முக்காவாசி பேர் வந்து ஊர் பக்கம் போயிடுவாங்க. ஆனா இந்த தேர்தல்ல என்ன ஆனாலும் சரி போயிட்டு நம்ம ஓட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமா கிளம்பி போனாங்க. அதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கல. அதுக்கு காரணம் வந்து திமுக தான். ஏன்னா இங்க இருக்க டிவிகே ஆட்கள்லாம் ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா எங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும். அதனால பஸ் விட்டாதானடா போவீங்க, நீங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிறுத்திட்டதா இப்படி ஒரு கான்ட்ரவர்சி கூட பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு இந்த தேர்தல். எல்லாருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி எலெக்ஷனோட ரிசல்ட் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அவங்களோட சந்திக்கிற முதல் தேர்தலில் வந்து நிறைய பேர் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள், என்டி ராமராவ் அவர்கள், அப்புறம் சிரஞ்சீவி, குறிப்பாக திரைப்பிரபலங்கள், அவங்கள அதிகபட்சமாக வாங்கினது தெலுங்கு ஸ்டேட்டில் உள்ள என்டிஆர் கட்சி தான். அவங்க தான் 40% கிட்ட வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் 30%. நிறைய அரசியல் கள நிலவரத்தெல்லாம் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு 20 to 25 அந்த ரேஞ்சில் பர்சன்டேஜ் வாங்கினாலே ஒரு பெரிய மெஜாரிட்டி, பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த எம்ஜிஆரையே பீட் பண்ணணும், ஒரு 35% மேலே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்களோ, எந்த மாதிரியான சீட்டு கிடைக்குது, எத்தனை சீட்டு இவர் வின் பண்ணுறாரு, குறிப்பாக சட்டசபைக்குள்ள டிவிகேவை சேர்ந்த வேட்பாளர்கள்லாம் யார் உள்ளே போகிறாங்கிறதுலாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் மிகப்பெரிய அளவில் ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறமும் சரி எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுடைய இதை யாருமே கண்டுக்கல. மற்றவைன்னு போட்டு பொதுவாக போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி தான் நாம் தமிழருடைய பேர் எங்கேயுமே வரல. இதுக்கு முன்னாடி வந்து 2 கட்சி தான், திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு மாற்றா நாம் தமிழர் கொள்கை அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சின்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணக்குள்ள அப்படி இருக்கக்குள்ள இதுக்கு முன்னாடியும் நடந்த இந்த எக்ஸிட் போல்லையும் எதுலையுமே இதுக்கு முன்னாடி 2021 டைமில் கூட எதுவும் வரல. அதே மாதிரி இந்த டைமும் ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க சாட்டித்துறைமான ஆட்கள் வந்து இப்பயும் இந்த சமயத்தில் அந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆன இந்த சமயத்தில் கூட தாவேக்காவை தான் அடிச்சு பேசிட்டாங்களே தவிர ஆளுங்கட்சியில் இருக்க தவறுகளை சுட்டி காட்டியோ இல்லை நாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழிகளையோ பார்க்கலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. எங்க நம்ம இந்த முறை 3 முனை போட்டி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா இந்த முறை 3 முனை போட்டியும் கிடையாது, 4 முனை போட்டியும் கிடையாது, 6 முனை போட்டிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆமா, அவங்க ராமதாஸ் ஐயா அவங்க ஒரு இது, அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு வேல்முருகன் கட்சி, அதுலயும் நிறைய பேர் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டா டிவிக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்போ டிவிக்கு ஓட்டு போட்டதுங்கிறது தமிழக வெற்றிக்கெல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிக்க பொறுத்து அந்த டிவிக்கு இந்த டிவிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த சின்னம் வந்து கேமரா சின்னம், இது வந்து விசில் சின்னம் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் டைம்ல இன்னும் நிறைய அட்ராசிட்டிலாம் பண்ணியிருந்தாங்க. அது அட்ராசிட்டி சொல்ல முடியாது. ரிசல்ட்டுக்காக முன்னாடி அந்த ரூமர்ஸ் கிளம்பிச்சு இல்லையா? விசில் சின்ன மாதிரியே ஒரு சின்ன ரோட் ரோலர் மாதிரியே எலெக்ஷன் பூத்துல என்னன்னா விசில் சின்னத்துக்கு கீழேயே அந்த ரோட் ரோலர் சின்னத்தை வச்சிருந்தாங்க. கன்ஃபியூஸ்ல வந்து அவங்க மாற்றி ஓட்டு போனா ஒவ்வொரு பூத்துலையும் சரி ஒவ்வொரு தொகுதியிலையும் சரி எல்லாருமே விசில் சின்னத்தை பார்க்க மாட்டாங்க, விஜய் போட்டோ எங்க இருக்குன்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா எல்லா தொகுதியிலையும் விஜய்னு சொல்றதுனால என்னமோ எல்லா தொகுதி அந்த விஜய் போட்டோ எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. அப்புறம் அந்த 2வது மாநாட்டில் மதுரையில் அறிவிச்சார்ல, எல்லா 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி யாருடா ஓட்டு போட்டேன்னு கேட்டா, மச்சான் விஜய் போட்டவே இல்லைடா, யாருக்கு ஓட்டு போட்டதுன்னு தெரியல, அவன் டிஎம்கேக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து விஜய் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை சொன்னா இது மாதிரி பண்ணதுனாலதான். ஏன்னா பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் மட்டும்தான் விஜய் போட்டா இருக்கிறதுனால ஈஸியா ஓட்டு போட்டுறாங்க. இப்போ கருத்து கணிப்புல கூட அந்த 2 தொகுதி கன்ஃபார்மா வந்துடும். அது போக மீதி உள்ள தொகுதியெல்லாம் ஒரு சில தொகுதிகளில் தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படியோ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்தும் எத்தனை சீட்டு ஜெயிக்க போறாங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்ட விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு சொல்ல முடியும். அது மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த கட்சி வந்து மெஜாரிட்டி வின் பண்ணுவாங்க, எத்தனை சீட்டு வின் பண்ணுவாங்க, எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.